மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் பொன்னான காலம், ஏற்றங்கள் அதிகம் இருக்கக்கூடிய காலகட்டம். மாற்றங்கள் குருவின் மூலியமாகவும் ராகு கேத்துவின் மூலியமாகவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். குருவின் பார்வையினால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலம். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேல் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும், நினைத்த இடத்தில் யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் முயற்சிகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், இருந்தாலும் சுபமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமையும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதரர்கள் கூட சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பேச்சுவார்த்தைகளில் பின்னடைவக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான அபிவிருத்தி, திடீர் பணவரவு, எல்லா விதமான ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு அரசு சார்ந்த வேலைகள், அரசியல்வாதிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 5ஆம் இடத்துல கேத்து பகவான் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதுவும் நல்ல சுபகிரகங்கள் கேத்துவை பார்க்காததுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் சற்று ஜாகிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. குழந்தை பிராப்திக்கு பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய மேஷராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு. திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டிலிருந்து பண வருவாய் அதிகமாக இருக்கும். தொழில் சம்பந்தமான ஏற்றங்கள் இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 85 விழுக்காடுகள் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கக்கூடிய வருஷமாக விஸ்வாச வருஷம் இருக்கும்.